நாம் பயன்படுவதாக எங்களுடைய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனத்தையும் யாராவது ஒரு வாசிங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 12, 13. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். 11வது வசனம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு போதும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது நிறைய உவமைகளாய் நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேசினார். அவர் சொன்ன உவமைகள் எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்தது, விசுவாசிகளை குறித்தது. அப்போ தேவன் நமக்கு என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை குறித்து உவமைகளாக ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசினார். இப்போ இந்த அதிகாரத்துல 1வது வசனத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இதுல ஒரு உவமையாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, ஒரு ராயல் மேரேஜ் ஒன்று நடக்குது, ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துல நிறைய பேரை ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த திருமணத்துல ராஜா என்ன பண்றாரு, நிறைய பேரை அழைக்கிறார். ஒரு அரச குடும்பத்துல நடக்கிற திருமணத்துக்கு சாதாரண ஜனங்கள் அழைக்கப்படுவார்களா? அழைக்கப்பட மாட்டாங்க. சோ இது ஒரு ராயல் மேரேஜ், இது ஒரு அரச குடும்பத்துல நடக்கிற ஒரு திருமணம். அதனால சாதாரண ஜனங்கள் இங்க போறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ விஐபிஸ் வந்து இன்விடேஷன் கொடுக்குறாங்க, வாங்க கல்யாணத்துக்கு வாங்க, கல்யாணத்துக்கு வாங்க என்று சொல்லி இன்விடேஷன் கொடுக்குறாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கல்யாண நாள் வந்தபோது எந்த விஐபியும் வரல, இன்விடேஷன் கொடுத்தவங்க எல்லாம் வரவே இல்லை. உடனே ராஜா பாக்குறாரு, இவ்வளவு மேன்மையான ஒரு கல்யாணம், ஒரு ராயல் மேரேஜ், இத வந்து இப்படி மிஸ் பண்றாங்களே என்று சொல்லி அவங்க வேலைக்காரர்களை கூப்பிட்டு என்ன பண்ணாரு, நீ போய் வழியோரத்துல அந்த வசனம் 9வது வசனமும் 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இதைத்தான் உவமையா என்ன பண்றாரு, சொல்லுகிறார். ஒரு ராயல் மேரேஜுக்கு, ஒரு அரச குடும்பத்தில் நடக்கிற ஒரு திருமண வைபவத்துக்கு அந்த அரச குடும்பத்தை சார்ந்த அல்லது முக்கியமான நபர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா பரலோக ராஜ்யம் ஒரு ராயல் மேரேஜ் ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. பரலோக ராஜ்யத்திற்கு யார் வர முடியும் அப்படின்னா, முதல் இன்விடேஷன் யாருக்கு போகுது அப்படின்னா, விஐபிஸ்க்கு போகுது, அரச குடும்பத்தாருக்கு போகுது, அல்லது மிக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிற அந்த டாப் கேட்டகரியில் இருக்கிற அல்லது அரச அந்தஸ்துள்ள குடும்பத்துக்கு அந்த இன்விடேஷன் போகுது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இன்விடேஷன் கொடுக்க வந்தவங்கள மதிக்கல, இன்விடேஷன் கொடுக்க வந்தவனையே அடிச்சு கொண்டு போட்டாங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒரு பெரிய கல்யாணத்துக்கு அழைக்கிறதுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தா, ஓ என்னை மதிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி வரல, என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சு கொண்டு போட்டாங்க. இது எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு தான் முதல் அழைப்பு இன்விடேஷன் போனது. அந்த முதல் இன்விடேஷன்ல அவர்கள் இவ்வளவு விலையேற பெற்ற ஒரு திருமணத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். சோ நம்ம அதை பத்தி பேசுறது இல்லை. இப்ப 2வது ஒரு இன்விடேஷன், விருந்து சாலையில நிறைய பேர் வரலையே, உடனே ராஜா சொல்றாரு, நீ வழி சந்திக்கு போ, காணப்படுகிற யாவரையும் நீ கூட்டிட்டு வா. நல்லோர் பொல்லோர், நல்லது செஞ்சவன் கெட்டது செஞ்சவன், பாவி, எப்படி இருந்தாலும் சரி, ஜாதி மத மொழி இன வித்தியாசம் இல்லாதபடி எல்லோரையும் நீ விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு வா
அப்படி சொல்லி இரண்டாவது ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது. அது யாரை குறிக்கிறது என்றால் புறஜாதிகளாய் இருக்கிற உங்களையும் என்னையும் குறிக்கிறது. ஹalleluya, ஹalleluya. எந்த மேரேஜுக்கு? ஒரு ராயல் வெட்டிங்க்கு, ஒரு அரச குடும்பத்தில் நடக்கிற ஒரு திருமணத்திற்கு விஐபிஸ் மட்டுமே, அரச பரம்பரை மாத்திரமே கலந்து கொள்ளக்கூடிய. நம்ம இந்த இங்கிலாந்துல நடக்கிற சில அந்த ராயல் வெட்டிங் அதெல்லாம் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவங்களை கூப்பிட்டு வர்றது எல்லாமே பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட மிக ஆடம்பரமான, மிக விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து விலை உயர்ந்த உணவுகள் பரிமாறுகிற அந்த விருந்துக்கு சாதாரண ஜனங்களாய் இருக்கிற நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இது எதை குறிக்குது அப்படின்னா பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு சுவிசேஷம் நம்மை தேடி வந்து நம்மள சபைக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கார் இல்லையா, இதை குறிக்கிறது. ஹalleluya. இப்போ இந்த பெரிய திருமணத்திற்கு வழியோரத்துல காணப்படுற எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படின்ட்டார். எல்லாரையும் கூப்பிடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரலோக ராஜ்யம் என்பது எல்லாருக்குமானது. எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. யார் வேணாலும் வரலாம். பாவியா இருந்தாலும் சரி, அது இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, உயர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, தாழ்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் கூப்பிடுறாரு கல்யாணத்துக்கு. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு. இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விலையேறப்பெற்ற கல்யாணத்துக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கல்யாணம்னா என்ன? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மேன்மையை சுதந்திரிக்கும்படி உங்களுக்கு உரிமை உண்டு. பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு உங்களால முடியும். அதுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், பொருள் கொடுக்க வேண்டாம், எந்த சடங்காச்சாரங்கள் செய்ய வேண்டாம். அது இலவசம். இன்விடேஷன் கொடுக்கிறார், வாங்க. ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறது என்னது? அது வந்து அவங்களை மதிச்சு கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை மதித்து இயேசு அழைக்கிறார், பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க வாங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க புதுசா வந்தவங்க ஒருவேளை உங்களை உலகம் நேசிக்காம இருக்கலாம், குடும்பம் நேசிக்காம இருக்கலாம், அல்லது மனிதர்கள் நேசிக்காம இருக்கலாம், உங்களுக்கு உலகத்துல முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம், உலகத்துல நீங்க சாதாரண ஜனங்களா இருக்கலாம், உலகத்துல எந்த மேன்மை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய ராயல் வெட்டிங்க்கு, ஒரு பெரிய பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவர் உங்களை விஐபிகளாய் பார்க்கிறார். உங்களுக்கு இன்விடேஷனை கொடுக்கிறார். வேற ஒண்ணு செய்வேன், ஆண்டவரே நான் வர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா நீங்க கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. பாருங்க, ஆல்ரெடி சபைக்கு வந்த நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த இன்விடேஷனை நமக்கு கொடுத்து இந்த பெரிய ஒரு திருமண விருந்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம், என்னை அழைச்சிருக்கிறார், நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹalleluya. பரலோக ராஜ்யத்தை அது குறிக்குது. ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய நிழலாட்டமாய் சபை இந்த பூமியில இருக்கிறது. இன்னைக்கு எப்படி சபையில நம்ம எல்லாம் வந்து உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஆராதிச்சு அவரை துதித்து மகிழறோமோ, இதே மாதிரி தான் பரலோகத்திலே நம்ம ஆராதிக்க போகிறோம். அந்த பரலோகத்துல நடக்கிற அந்த மேரேஜினுடைய நிழலாட்டமாக இந்த பூமியில நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த பூமியில நான் சர்ச்சுக்கு வர்றதையே எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாய் நான் நினைக்க வேண்டும். எனக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு தகுதி இல்லையே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய முன்னாடி நிலைமைகளை யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பம் உங்களை அக்செப்ட் பண்ணுமா? உங்க சொந்த பந்தங்கள் உங்களை மேன்மைப்படுத்துவாங்களா? உங்களுக்கு உலகத்துல ஏதாவது மேன்மை இருக்குதா? எனக்கு உங்களுக்கும் நம்ம எல்லா விதத்திலும் தாழ்த்தப்பட்டவர்கள், எல்லா விதத்திலும் குறைவுள்ளவர்கள், எல்லா விதத்திலும் ஒதுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த உயர்ந்த திருமண விருந்துக்கு தகுதி இல்லாதவர்கள். பரிசுத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படின்னா இங்க வந்து உட்கார்றதுக்கு நமக்கு ஒரு தகுதி இல்லைனாலும் இப்படிப்பட்ட ஒரு திருமண விருந்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற அந்த நன்றி பெருக்கு நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா நம்ம இந்த ஆராதனை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், மிஸ் பண்ணவே மாட்டோம். எத்தனை பேர் உண்மையிலேயே இந்த ஆராதனைக்கு வர்றது எனக்கு பெரிய பாக்கியம். இங்க யார் பிரசங்கம் பண்றா, யார் இருக்கு, அதெல்லாம் முக்கியம் இல்ல. இங்கே நான் வருவது எனக்கு இன்விடேஷனை கொடுத்த, எனக்காக ஜீவனை கொடுத்த ஒரு இயேசுவை சந்திக்கிறதுக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. வாய்களை திறந்து நன்றி சொல்ல, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. என்னை அழைத்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே.
எனக்கு இன்விடேஷன் கொடுத்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொண்டீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னையும் தகுதிப்படுத்தினீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. பாருங்க, ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த ஊமையில என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, இரண்டாவது இன்விடேஷன் பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாரும் கல்யாணத்துக்கு என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. இப்ப கல்யாணத்துல வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் சொல்றேன், இது பரலோகத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டது. ஆனால் இப்ப நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, பரலோகத்தினுடைய நிழலாட்டம் தான் சபை. அப்போ இங்க இது மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு என்ன ஆயிரும், மிஸ் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம அதை படிக்கிறோம். அப்போ இந்த கல்யாண விருந்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. திடீரென்று எல்லாரும் விருந்துக்கு உட்கார்ந்து இருக்கும்போது இந்த ராஜா கல்யாணத்துக்கு அழைச்சார் இல்லையா, அவர் அப்படியே எல்லாரையும் வாட்ச் பண்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எல்லாரையும் வாட்ச் பண்றவர் என்பதுதான் அதுல வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கீங்கன்னா உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க உங்களை பார்க்கிறார் அப்படின்னு? உங்களை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு எல்லாம் சிசிடிவி கேமராவும் இருக்குது, ஆடியோவும் இருக்குது. நான் ஒரு வீட்டுக்கு போறோம், மெதுவா பேசுறது கேமரா ஆடியோ ரெக்கார்டிங். ஓகே, மெதுவா பேசிக்கலாம், தேவையில்லாத பேச வேண்டாம், வெளியே போய் பேசிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப பாருங்க, ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. அப்போ இந்த இன்னைக்கு மனுஷனுடைய மூளையில கண்டுபிடிச்சதே இப்படின்னா, பரலோகத்துடைய கேமரா எவ்வளவு பவர்ஃபுல்லான கேமரா பாருங்க. அக்கினி ஜுவாலைகள் கொண்ட கண்களை உடையவர், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது அவருடைய கண்கள். அவர் இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறார். சோ இந்த உவமையில என்ன சொல்றாரு அப்படின்னா, வாசிங்க 11வது வசனத்தை. விருந்தாளிகளை, நம்ம யாரு? விருந்தாளிகள், நம்மளை அழைத்திருக்கிறார். ஓகே, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அங்க என்ன பண்றாரு? நல்லா கவனிச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் அழைக்கிறாரு. கண்டிப்பா அவங்க போய் துணி தைக்க முடியுமா? அழைச்சாலியாரு ரோட்ல இருக்கிறவங்க, வீதியில் இருக்கிறவங்க, பாக்குறவங்க எல்லாம் கூப்பிட்டாச்சு. அப்ப பாக்குறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஏன் கல்யாண அவசரம் போறேன்னு கேட்க முடியாது. நீங்க கடைசி நேரத்துல கூப்பிட்டீங்க, அப்புறம் கல்யாண அவசரம் போறேன்னு ஏன் கேட்கறீங்கன்னு சொல்லலாம். ஆனா இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கூப்பிட்டவங்களுக்கு வஸ்திரத்தையும் இவர் என்ன பண்ணிருக்காரு. அப்போ எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரிச்சு உட்கார்ந்துருக்கான். பாக்குறவங்க எல்லாம் கூப்பிட்டாச்சு, நல்ல ஒரு பொலர் எல்லாம் பண்ணுங்க, திருட இருக்கிறான், கொலகார இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது இவர் போயிட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் கல்யாண வஸ்திரம் இல்லாம அங்க உட்கார்ந்து இருக்கான். உள்ள வந்துட்டான், ஆனா கல்யாண வஸ்திரம் இல்லாம உட்கார்ந்து இருக்கான். அவனை பார்த்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க, வஸ்திரம் ரொம்ப முக்கியம். வேத புஸ்தகத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம மறுபடியும் பிறந்த அனுபவத்தை குறிக்கிறது, புது சிருஷ்டியின் அனுபவத்தை குறிக்கிறது. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் மறுபடியும் பிறந்தது போல இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, சபைக்கு வெளியில பார்க்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறதுக்கு பேரு சுவிசேஷம். சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது எல்லாரும் சபைக்குள்ள வந்தாச்சு, இன்விடேஷன் கொடுத்து வந்தாச்சு. ஆனா சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவர்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் இருக்க வேண்டும். விசுவாசிகள், விருந்தாளிகளை ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் புது சிருஷ்டியா இருக்க வேண்டும், பழையவைகள் ஒழிந்து போயிருக்க வேண்டும், நீங்கள் புதிய வஸ்திரம் தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவினுடையவர் வாசிங்க, மெய்யான அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி முந்தின நடக்கை, அதாவது இன்விடேஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீ இருந்த நடக்கைக்குரிய மோசம் போக்குற இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க களைஞ்சிட்டு, பழைய துணியை கழட்டி போட்டுட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும்
பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை புது மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு கல்யாண விருந்துக்கு நம்மளை அழைச்சிட்டாரு. இப்ப நம்ம சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம். கூப்பிடும் போது சுவிசேஷம் எல்லாரும் உள்ள வரலாம். ஆனா உள்ள வந்த உடனே ஆண்டவர் விரும்புகிறார், இந்த ஒரு ராயல் வெட்டிங்க்கு தகுதி உள்ளவனா நீ உட்கார்ந்து, இந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை ஆராதிப்பதற்கு தகுதி உள்ளவனா நீ மாறு. அதுக்கு என்ன பண்றாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவரே கொடுக்கிறாரு. மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை அவரே கொடுக்கிறாரு. புது சிருஷ்டியாய் வாழ்வதற்கு அவரே கொடுக்கிறாரு. வசனம், பரிசுத்த ஆவியானவர் இதெல்லாம் வந்து உங்களை மறுபடியும் பிறந்த அனுபவத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சோ அந்த புதிய வஸ்திரத்தை தரித்து சபைக்குள்ள வர வேண்டும். எல்லாரும் புது வஸ்திரத்தை தரிச்சிருக்கிறான். ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த புது வஸ்திரம் தரித்திராமல் வந்தபடியே உட்கார்ந்து இருக்கான். அவனை பார்த்து பேசுகிறார். வாசிங்க 12வது வசனம். சிநேகிதனே, எப்படி கூப்பிடுறாரு? சிநேகிதனே, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? இங்கே எப்படி வந்தாய்? இன்னைக்கு ஆவியானவர் ஒரு கேள்வியை நம்மிடத்திலே கேட்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம யார் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், உன்னை ரட்சிக்கும் போது, நீ முதல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய இஷ்டப்படி நீ வாழ்ந்தாய், பிரச்சனை இல்லை. மனம் போன போக்கில் நீ இருந்த, பிரச்சனை இல்லை. நீ பாவம் செஞ்சுட்டு, நீ குடிச்சிட்டு இருந்த, விபச்சாரம் பண்ணிட்டு இருந்த, சினிமா பார்த்துட்டு இருந்த, கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்த, அசுத்தமாய் நடந்து கொண்டிருந்தாய், பரவாயில்ல. தெரிஞ்சுதான் ஆண்டவர் இன்விடேஷன் கொடுத்தார். வா, எல்லாரும் வா, நீ இந்த பரிசுத்தமான ஆராதனைக்கு நீ வா, நீ பரலோக ராஜ்யத்துக்கு வா என்று சொல்லி நம்மை அழைத்தார், நம்மை அன்பு கூர்ந்தார், அழைத்தார். அழைத்து இப்ப தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. உள்ள வந்தோடனே இலவசமாய் ரட்சிப்பு, இலவசமாய் மீட்பு, இலவசமாய் நமக்கு புதிய வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்து, நீ புது மனுஷனா இருக்கணும். நீ வெளியே இருந்த மாதிரி இருக்க கூடாது. நீ முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனோட நீ இருக்க கூடாது. உன் வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது. இனி நீ குடிக்க கூடாது. இனி நீ விபச்சாரம் பண்ணக்கூடாது. இனி நீ பழைய மாதிரி நீ வாழக்கூடாது. இனி நீ முறுமுறுக்க கூடாது. நீ குறை சொல்லக்கூடாது. நீ பழைய மாதிரி மனிதர்களோட சேர்ந்து நீ பல காரியங்களை செய்யக்கூடாது. உன் வாழ்க்கை புதிதாக வேண்டும், நீ மாற வேண்டும் என்று சொல்லிதான் சபைக்கு ஆண்டவர் அழைத்தார். அப்படி அழைத்து நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷனோட முகத்தை பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை என்ன பண்றாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒருத்தரிடத்துல வந்து ஆண்டவர் கேட்கிறார், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறாயா? எத்தனை பேருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு? ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு. ஒருத்தர் தரித்திருக்கல, கரெக்டா போய் அவனை பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் பிறந்த அனுபவத்துல நீ இல்லாவிட்டால், நீ சரியான ரட்சிப்புக்குள்ள இல்லாவிட்டால், எப்படி வேணாலும் வாழலாம், சபைக்கு போகலாம், நம்ம இஷ்டத்துக்கு ஜீவிக்கலாம், சபைக்கு போகலாம், ஞாயிற்றுக்கிழமை எப்ப வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் வரலாம், சர்ச்சில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள இருக்காதீர்கள். ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. நீங்க வஸ்திரம் தரிச்சிருக்கீங்களா? புது வஸ்திரம் போட்டிருக்கீங்களா? உங்களுடைய புதிய வஸ்திரம் தேவனுக்கு தெரிகிறதா? அல்லது பழைய வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை பழைய வஸ்திரம் தரித்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சிநேகிதனே, அப்படின்னா இரக்கம் உள்ள தேவனாய் இன்றைக்கு உங்க பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நீ பெரிய அழிவு. நான் முதலே சொன்னேன், பரலோக ராஜ்யத்தினுடைய நிழலாட்டமா தான் சபை. இன்னைக்கு சிநேகிதனே அப்படிங்கிறாரு. நாளைக்கு பரலோகத்துல வஸ்திரம் இல்லாம அங்க போகும்போது அவனை அங்க என்ன சொல்றாரு? அவனை என்ன சொல்றாரு? அவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சிநேகிதனே, நீ உன் பாவத்தை விடு. சிநேகிதியே, நீ உன்னுடைய தவறான எண்ணங்களை விடு. சிநேகிதனே, உன்னுடைய பழைய பழக்க வழக்கத்தை விடு. சிநேகிதனே, உன்னுடைய கேரக்டரை நீ மாத்து. சிநேகிதனே, நீ விட முடியாத குடி, வெறி, பாவம், சிகரெட்டு, பாக்கு, சினிமா, பழைய ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து நீ விடு.
இன்னைக்கு அவர் இரக்கமுள்ளவராய் கேட்கிறார். இன்னைக்கு அன்புள்ளவராய் கேட்கிறார். சிநேகிதனே அப்படிங்கிறார். அவர் கோபம் வந்திருக்கணும். இவ்வளோ பெரிய விஐபிஸா உட்கார்ந்துருக்கிற இடத்துல நீ இப்படி அசிங்கமா உட்கார்ந்துருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற இடத்துல, பரிசுத்தர் பரலோகத்துல ஆயிரமான தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று போற்றி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட இடத்துல உங்களை என்னை ஆண்டவர் வச்சு அழகு பார்க்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிறதை பார்க்கிறது அவர் இறங்கி வர்றாரு. இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு ஆராதனையை நீ ஒரு வாரம் முழுவதும் எப்படி வேணாலும் வாழ்ந்து நீங்க வந்து உட்காரலான்ட்டு துணிகரமா இருக்கிறாய் அல்லவா? ஒரு இஷ்டத்துக்கு நீ வாழ்ற. ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, சபை கூடுதலுக்கு வர்றது கிடையாது, தனிப்பட்ட ஜெபம் கிடையாது, சபை ஐக்கியத்துல கலந்து கொள்றது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வந்து அழுக்கு வஸ்திரத்தோட உட்கார்ந்து இருக்கிறாயே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் கடிந்து கொள்றேன்னு சொல்ல, சிநேகிதனே அப்படின்றார். அவரை மீண்டும் மீண்டும் ஏன் துக்கப்படுத்த வேண்டும்? சிநேகிதனை நீ மனம் திரும்பு, சிநேகிதியை நீ மனம் திரும்பு. உனக்குள்ள ஒரு மறுபிறப்பின் அனுபவம் உண்டாகட்டும், உனக்குள்ள ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம் உண்டாகட்டும். உன்னை ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். உன்னை ஆண்டவர் ஒரு பெரிய திருமணத்துக்கு அழைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்தமான ஆராதனைக்கு உன்னை அழைத்திருக்கிறார். அதற்கு நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள் என்று சொல்லி ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? தயவு செய்து உங்களுடைய கேரக்டரை மாற்றுங்க. இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது வஸ்திரம் என்பது கேரக்டர், சுபாவம் அல்லது தேவ சாயல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல் ஆண்டவர் மனுஷனை படைச்சப்போ ஏதேன் தோட்டத்துல தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை படைத்தார். அவனை தேவ சாயலாகவே படைத்தார். அந்த நேரத்தில் என்னாச்சு? பிசாசு உள்ள நுழைந்து பாவம் மனிதனுக்குள்ள வந்த உடனே அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? பாவ சாயல் மனிதனுக்குள்ளே வந்து விட்டது. அப்படின்னா பாவத்தினுடைய சுபாவம் அவனுக்குள்ள வந்துச்சு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், அந்த பாவ சாயல் அவனுக்குள்ள வெளிப்பட்டதனுடைய முதல் தெளிவு காயினும் ஆபேலும். ஆபேல் அடிச்சு கொண்டு போட்டான், கொலைகாரனாக மாறிவிட்டான். அதுக்கு அப்படியே போனீங்கன்னா நோவாவின் காலகட்டத்துல ஜனங்கள் குடித்து வெறித்து பெண் கொடுத்து ஜலப்பிரளயம் தங்களை வாரிக் கொள்ளுகிற வரைக்கும் உணர்வில்லாமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தினுடைய சாயல். சோதோம் குமாரனுடைய காலகட்டத்துல அருவருப்பான பாவம் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. பாவத்தினுடைய சாயல். ஒரு காலகட்டத்திலையும் தேவன் பாவத்தை சகிக்க முடியாததுனால நோவாவின் காலத்துல ஜலப்பிரளயத்தை அனுப்பி அத்தனை ஜனங்களை அழித்து போட்டார். சோதோம் குமார ஜனங்களுடைய பாவம் சகிக்க முடியலன்னு சொல்றேன். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அப்படியே அந்த தேவ பட்டணம் 2 பட்டணம் அழித்து போனது. அவ்வளவு வைராக்கியமாய் பாவத்துக்கு எதிராய் தேவன் போராடினார். அப்படியே வந்த உடனே புதிய ஏற்பாட்டுக்கு வந்த உடனே இந்த பாவத்தினுடைய உக்கிரத்திற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே பலியாக்கி பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:2-3. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளை பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அந்தபடி அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்க ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவியின் பிரமாணம், இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம் எனக்கு என்ன கொடுக்கலாமா? பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து எனக்கு என்ன கொடுக்கலாமா? விடுதலை கொடுக்கிறது. இந்த வசனம் பொய்யா உண்மையா? உண்மை. ஏன் இந்த விடுதலை நடக்கல? உங்களுக்கு விடுவதற்கு மனதில், அதனால விடுதலை நடக்கல. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது உன்னை விடுதலை ஆக்குவதற்காக தான். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஏன் இந்த மெய்யான விடுதலை உங்களுக்கு நடக்கல அப்படின்னா, உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாச்சு, நீங்களும் வந்தாச்சு, ஆனா வஸ்திரத்தை போடுவதற்கு உங்களுக்கு மனதில்லை. பழைய வஸ்திரத்தை கலட்டுவதற்கு உங்களுக்கு மனதில்லை. பழைய வஸ்திரத்தோடயே நீங்க சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க.
பழைய பாவத்திலே என்ஜாய் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க. எவ்வளவு நாள் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் திரும்ப திரும்ப உன்னோடு பேசுகிறார். நீ ரொம்ப நாள் இப்படியே என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்காத. ஒரு நாள் வரும், அன்னைக்கு கையும் காலும் கட்டி நரகத்துல போட வேண்டிய நேரம் வரும். அதற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, சிநேகிதனே நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, நீ ஒரு புது சிருஷ்டியுடைய அனுபவத்துக்குள்ள வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அந்த இரண்டாவது மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ரோமர் 8ல, மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை அவரே செய்யும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சுக்கணும், வசனத்தை புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணம் என்பது கிரியை, முயற்சியினால இந்த பாவத்தை விடணும், இந்த சுபாவத்தை விடணும், இதை நான் மாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? நிறைய முயற்சி எடுத்து தோற்று போய் தான் இருக்கிறோம். நிறைய பேர் தோல்வியில் இருக்கிறீங்க, நிறைய பேர் இன்னும் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. தயவு செய்து முயற்சி எடுக்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நியாயப்பிரமாண சட்டத்தால ஒருத்தனால விடுதலை ஆக முடியல. நியாயப்பிரமாணம் அவனை குற்றவாளியாக தான் நிறுத்துச்சு ஒழிய நிரந்தரமான விடுதலை நடக்கல. ஆனால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, அதாவது கிரியையால் முயற்சியால் செய்ய முடியாததை அவரே செய்யும்படிக்கு, இயேசுவே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தினுடைய சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த பூமிக்கு அனுப்பி தன்னுடைய மாம்சத்துல பாவத்துக்கு என்ன பண்ணாரமா? ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அப்படின்னா நம்மளால, நம்ம முயற்சியால பாவத்தை ஜெயிக்க முடியாது என்று ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் மாதிரி அவருக்கு தெரியும். உங்களுடைய பலவீனம் அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அதனாலதான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவ மாம்சத்தினுடைய சாயலாக கொண்டு வந்து சிலுவையில் நிறுத்தினார். பாவத்தை போக்கும் பலியாக அவரை நிறுத்தினார். இயேசு கிறிஸ்துவால நிவர்த்தி செய்ய முடியாத பாவம் கிடையாது. உங்களால நீ போராடி கொண்டிருக்கிற பாவங்கள், நீங்க விடுதலை பெற முடியாத இருக்கிற சுபாவங்கள், நீங்க எந்தெந்த விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீ எந்த விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறாயோ அந்த சாயலாக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். நீ கோபத்தினுடைய விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறாயா? நான் கோபத்தின் சாயலா இருந்தேன். நீ விபச்சாரத்தினுடைய ஸ்ட்ரகிளா இருக்கிற, விபச்சாரத்தின் சாயலா இருக்கிற ஒரு பாவமா நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பெட்டி தாகோனுடைய கோயில்ல வந்த உடனே தாகோனுடைய சில குப்புற விழுந்துருச்சு. அஸ்தோத்தினுடைய ஜனங்களுக்குள்ள மூல வியாதி உண்டாயிடுச்சு. ஐயோ, இந்த உடன்படிக்கை பெட்டி ரொம்ப பிரச்சனையா இருக்குது, இதை அனுப்பி விடணும், இதுக்கு என்ன பரிகாரம் செய்யுது? அப்போ பூஜாரி சொல்றான், என்ன வியாதி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு சாயலான சுரூபத்தை உண்டாக்கு, அதுதான் பரிகாரம். பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர்த்த சர்ப்பம் வந்து கடிச்சிருச்சு, பாம்பினுடைய விஷம் நிறைய பேர்ல செத்து போயிட்டாங்க. உடனே ஆண்டவர் மோசே மூலமா சொன்னாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ உண்டாக்கு, எது கடிச்சதோ அதே மாதிரி ஒரு சாயலை உண்டாக்கு. அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். ஹல்லேலூயா. நீ என்ன பாவத்துக்காய் கட்டப்பட்டிருக்கிறாயோ, எந்த பாவம் உன்னால விட முடியலையோ, எந்த விஷயத்துல நீ போராடுகிறாயோ அந்த சாயலாக இயேசுவை நீ பார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்திற்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா சாபத்திற்காக, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற என்ன பாவம், பிசாசு, சாபம் எதாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் இயேசு சிலுவையில மரித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விஷயம் என்னன்னா, நீங்க இயேசு இயேசுன்னு பாக்குறீங்களே ஒழிய, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன்னுடைய பலவீனம் என்னன்னு நீ உணர்ந்து கொள். நீ எந்த விஷயத்துல கட்டப்பட்டிருக்கிற? நீ குடிக்கு அடிமையா இருக்கிறாயா? அந்த சிலுவையை நோக்கி பார். ஆண்டவரே, இந்த குடிக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு இந்த அடிமைத்தனத்தின் சாயலாக தான் ஆண்டவரே நீங்க மரிச்சீங்க. அவரை நோக்கி பாருங்கள், நீங்க விடுதலையாகி விடுவீர்கள். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சினிமாக்கு அடிமையா இருக்கீங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி எனக்கு இருக்குது. ஆண்டவரே, அந்த சிலுவையை நோக்கி பார். உன் பிரச்சனை நீ உணர்ந்து கொள். அந்த பிரச்சனைக்கு பரிகாரமாய் இயேசுவை நீ நோக்கி பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்னன்னா, உங்க பிரச்சனை என்னன்னு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. உங்க பிரச்சனைக்கு பொதுவான ஜெபம் அல்ல, உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான்.
ஆண்டவரே இந்த பாவம் எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே, இந்த விஷயம் எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே, இதுல எனக்கு விடுதலை கொடுக்கிறதுதான் பாவ மாம்சத்தின் சாயலாக நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார். தேவ சாயல் என்பது புது வஸ்திரம், கல்யாண வஸ்திரம். பாவ சாயல் என்பது அழுக்கு வஸ்திரம். ஆண்டவர் அந்த ராஜா வந்து பாக்குறாரு, ஒருத்தர் பார்த்தா அந்த புது வஸ்திரம் இல்லாம அழுக்கு வஸ்திரத்தோட உட்கார்ந்துருக்கான். சிநேகிதனே அப்படின்றார். நீங்க ஆண்டவர் பாக்குறாரு, சிநேகிதனே அப்படின்னா அவருடைய உள்ளத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உனக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். நீ என்ன ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாயோ அதற்காக நான் என் உயிரவே கொடுத்துட்டேன். நீ எந்த இடத்துல விடுதலை இல்லாம இருக்கிறாயோ அந்த விஷயத்துக்காக நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். நீ எந்த விஷயத்துக்காக போராடி போராடி என்னால முடியல, சலிச்சு போய் வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்துக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் விடுதலையாகி விட்டேன். நீ ஏன் அழுக்கு வஸ்திரத்தோட உட்கார்ந்து இருக்கிற? நீ ஏன் விடுதலை இல்லாம உட்கார்ந்து இருக்கிற? சிநேகிதனே, உனக்கு புரியவே இல்லையே. நீ ரட்சிப்பை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாயே, சத்தியத்தை நீ புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாயே, இயேசுவை உன்னால புரிஞ்சு கொள்ள முடியலையே, இயேசுடைய ரட்சிப்பை நீ துச்சமாய் நினைக்கிறாயே, இயேசுடைய விலைக்கிரயத்தை நீ இன்னும் விடுதலையாய் பெற்றுக் கொள்ளவில்லையே. உலகத்துல யாரும் கொடுக்காத, யாரும் செய்து முடிக்காத ஒரு பெரிய பரிகாரத்தை சிலுவையில உனக்காக இயேசு செய்து முடித்து விட்டும் இன்றும் நீ விடுதலை இல்லாதபடிக்கு, இன்றும் பல பாவத்துல போராட்டத்துக்குள்ள நீ அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த இயேசுவை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சிநேகிதனே, நீ ஏன் இப்படி பழைய வஸ்திரத்தோட உட்கார்ந்திருக்கிற? நீ ஏன் விடுதலை? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஏன் விடுதலை இல்லாம இருக்கிற? என்னால ஜெபிக்க முடியல கேட்கிற, நீ ஏன் என்னால விடுதலை ஆகல? என்னால வேத வாசிக்க முடியல, ஏன் இந்த விடுதலை ஆகல? எனக்கு தூக்கம் வருது, ஏன் எனக்கு விடுதலை ஆகல? ஆண்டவர் கல்வாரி சிலுவையில அவர் மரித்தது ஒரு சாதாரண தூக்கத்தோட விடுதலை கொடுக்க முடியாதா? அவர் கல்வாரி சிலுவையில மரித்தது சாதாரண சிகரெட்டை தூக்கி போட வைக்க முடியாதா? அவர் கல்வாரி சிலுவையில மரித்தது உனக்குள்ள வர இச்சையை மாற்ற முடியாதா? அவர் கல்வாரி சிலுவையில மரித்தது உன்னுடைய கேரக்டரை மாற்ற முடியாதா? அவர் உனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படி பரிபூர்ணமாய் சிலுவையில மரித்திருக்கிறார். ஹalleluya. அவருடைய தலை முதல் பாதம் வரைக்கும் அடிகளை ஏற்று ரத்தம் சிந்தி மரித்தது உன்னை பூரணமாய் விடுதலை ஆக்குவதற்காக. இயேசு கிறிஸ்து அரைகுறை விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, பூரண விடுதலை கொடுக்கிற பரிசுத்தர். ஹalleluya. நீ கல்யாண வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க அநேகரை பார்த்து ஆண்டவர் வருத்தப்படுறார். சிநேகிதனே, ஏன் இன்னும் நீ விடுதலை ஆகல? சிநேகிதனே, நீ ஏன் இன்னும் கல்யாண வஸ்திரம் தரிக்கல? நீ ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிற? இன்னும் எவ்வளவு நாள் நீ போராட போகிற? இன்னும் எவ்வளவு நாள் நீ மாய்மாலத்தோட இருக்க போகிற? இன்னும் நீ எவ்வளவு நாள் இப்படி இருக்க போகிற? சிலருக்கெல்லாம் உடனே விடுதலை நடக்குது, சிலருக்கெல்லாம் விடுதலை நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் அப்படி சொல்லலையே. பாரபட்சம் இல்லாம எல்லாத்தையும் தானே கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் தானே அழைத்தாரு. உன்னை விட மோசமா இருக்கிறவங்க விடுதலை ஆயிட்டாங்களே, உன்னை விட நல்லவர்களும் விடுதலை ஆயிட்டார்களே, நீ ஏன் விடுதலை ஆகல? ஒன்று, உனக்கு மனம் இல்லை, உனக்கு உணர்வு இல்லை, உனக்கு வாஞ்சை இல்லை. நீ ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய பழைய வஸ்திரத்தை கழட்டி போடுவதற்கு, உன் பாவத்தை விடுறதுக்கு இன்னைக்கு நீ தீர்மானம் பண்ணால் உனக்கு ஒரு புது வஸ்திரத்தை போற்றுவதற்கு ஆவியான விதத்தில் இறங்கி வந்திருக்கிறார். உன்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு தேவன் இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அவருக்கு என்ன விருப்பம் தெரியுமா? இங்கே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இங்கே உலாவும் போது என் பிள்ளை சோர்ந்து போய் உட்கார்ந்து பார்ப்பது எனக்கு மனது கிடையாது. என் பிள்ளை பாவத்தால கட்டப்பட்டு வெக்கப்பட்டு உட்கார்ந்து தலை முடிஞ்சு உட்கார்றது எனக்கு விருப்பம் இல்லை. என் பிள்ளை சலிச்சு போய் பின்னாடி உட்கார்ந்து அப்படியே ஓடுவது எனக்கு விருப்பம் இல்லை. இது ஒரு கல்யாண விருந்து, இது இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உன்னை அழைத்திருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருத்தருக்கும் உரிமை உண்டு. இந்த விருந்தில நீ என்ஜாய் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர். பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? நீ போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சர்ச்சுக்கு போயிரு, ஆனா பழைய வஸ்திரத்தோட நீ சர்ச்சுக்கு போ, ஆனா புது வஸ்திரத்தை தரிக்காத. எனக்கு அருமையானவர்களே, அந்த பாவ சாயலை மாற்றி ஒரு பரிசுத்த சாயலை உங்களுக்கு கொடுத்து ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆராதனை செய்யணும் விருப்பமா இருக்கு? சொல்லுங்க, ஆண்டவரை நான் ஒரு புது வஸ்திரத்தை தரிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அதே பழைய வஸ்திரத்தை எனக்கு எடுத்து போடுங்க ஆண்டவரே, எடுத்து போடுங்க ஆண்டவரே, நான் எடுத்து போடுறதுக்கு விட்டு கொடுக்குற ஆண்டவரே. 2 கொரிந்தியர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47, 48, 49 வாசிங்க. சாரி, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47, 48. 1 கொரிந்தியர். பூமியில் இருந்து உண்டான மண்ணானவர்
மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருப்பது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். பாருங்க, முந்தின மனுஷன் மண்ணானவன், பிந்தின மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்படின்னா என்ன சொல்றாரு? நாம் ஆதாமினுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில பிறந்து வளர்ந்திருந்தோம். அதனாலதான் நமக்குள்ள பாவம் வந்துச்சு, நமக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, பாவத்துக்குள்ள இருந்தோம். ஏன்னா நம்ம அப்பா அப்படி அந்த வித்து. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்றைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு வானத்திலிருந்து வந்த கர்த்தராகிய இயேசுவுடைய வித்து உனக்குள்ள வந்துருச்சு. அப்ப என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அந்த நிமிஷத்திலிருந்து நான் ஆதாமின் பிள்ளையோ, நான் ஏதோ ஒரு குடும்பத்துல பிறந்தவனோ கிடையாது. நான் வானத்திலிருந்து வந்த கர்த்தராகிய இயேசுவுடைய வித்து எனக்குள்ள இருக்குது. நான் அவருடைய பிள்ளை என்பதை என்றைக்கு நீங்க புரிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு அவருடைய சாயலை நீங்க தரித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள விழுந்த வித்தை உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த வித்தை குறிச்ச அறிவு உங்களுக்குள்ள இல்லைன்னா அந்த சாயலை நீங்க தரித்து கொள்ள முடியாது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் பழைய பாவ மனுஷனுடைய சாயல உனக்குள்ள இருக்குது. காரணம், இன்னும் உங்க மைண்டுக்குள்ள நான் இன்னும் ஆதாமுடைய பிள்ளை, நான் இன்னும் பலவீனமானவன், என்னால ஜெயிக்க முடியாது, என் குடும்பத்துல யாருமே ஜெயிச்சதே கிடையாது. இது பழைய பாவ சுபாவம். ஆண்டவர் சொல்ற, நீ என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே உனக்குள்ள ஒரு பரிசுத்த வித்து விழுந்து விட்டது. நீங்க என்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த வித்து முளைக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வித்து முளைக்க ஆரம்பிச்சா உங்க கேரக்டர் மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிரும். உங்க மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுவே உங்களுக்கு ஒரு புதிய வஸ்திரமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அப்படின்னா வஸ்திரம் என்பது உங்க கேரக்டர் சேஞ்ச குறித்து ஆண்டவர் சொல்றாரு. கேரக்டர் மாறணும், உங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். இன்னும் நீ பழைய ஆளாவே நீ நினைச்சிட்டு இருக்காத, பழைய ஆளாவே நீ நடந்துட்டு இருக்காத. நீ ஒரு புதிய மனுஷன் என்பதை நீ உணர்ந்து கொள். நீ ஒரு புதிய மனுஷனுக்கு ஏற்ற விதமாய் நீ நடந்து கொள். பழசு அப்படிதான், ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், அப்ப சினிமாவுக்கு போனோம், சாப்பிட்டோம், படுத்து தூங்கணும். ஆனா புதிய மனுஷனா நீ நடந்து கொள். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தோம், போனோம், ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் டைம் வந்தோம், பிரேயர் பண்ணுங்க. புதிய மனுஷனுக்குரிய ஆக்ஷனை நீ பண்ணு. ஜெப கூட்டங்கள்ல கலந்து கொள், ஆராதனையில கலந்து கொள், தனி ஜெபம் பண்ணு, வேத வாசிப்பம் பண்ணு. இதுதான் புது மனுஷனுடைய அனுபவம். இந்த புது மனுஷனை நீங்க ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்றதுக்கு பேரு அந்த புதிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்வது. அந்த புதிய வஸ்திரத்தை தரிச்சாதான் நீங்க இந்த சபைக்கு வரும்போது அந்த ஆராதனையில ஆண்டவர் பார்க்கும்போது கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களை போல இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில அவசர அவசரமா வந்து உட்கார்ந்துட்டு நம்ம ஆராதிக்கிறத பார்த்து ஆண்டவர் ஏமாந்து போயிடுவார் தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சிநேகிதனே நீ வஸ்திரம் தரிக்கல, சிநேகிதனே இன்னும் உனக்கு விடுதலை நடக்கல, சிநேகிதனே இன்னும் நீ மாற வேண்டிய இடம் இருக்குது. அநேகரை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், நீ மனம் திரும்பு, பாவத்திலிருந்து வெளியே வா, உன் சிந்தனை நீ மாற்று. உனக்காக இயேசு மரித்து விட்டார், இனி ஒரு விளைக்கரை உனக்காக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இனி ஒரு புதுசா ஒரு பலி தேவையில்லை. என்றைக்கு பூர்ணப்படுத்துகிற ஒரே பலியா இயேசு பலியாகி விட்டார். இன்னைக்கு கூட உன் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு, இன்னைக்கு கூட உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் உண்டு, இன்னைக்கு கூட உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். இன்னைக்கு நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் இன்றைக்கு உன்னுடைய விடுதலை நாளாய் மாறும். நீ ஒரு புது வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா உனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் அது நடக்காது. விட்டு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் என்னை மறுரூபப்படுத்துங்க, என்னை புதிதாக்குங்க ஆண்டவர் என்று சொல்லி நீங்க விட்டு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை மறுரூபப்படுத்தி ஒரு புது வஸ்திரம் தரித்தவர்களாய் இன்றைக்கு உங்களை உட்கார வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ புதுசா வந்தவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில உன்னை புது வஸ்திரம் தரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு நீங்க செய்யறது ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவரே என்னை பரிபூர்ணமா உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, என்னை புதிதாக்குங்க ஆண்டவரே, என்னை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே, என் பாவத்தை மாற்றுங்கப்பா, பிசாசின் பிடியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இன்னைக்கு நீங்க உண்மையா ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய விடுதலையின் நாள், இன்றைக்கு இரட்சணியின் நாள், இன்றைக்கு அனுகிரக காலமாய் ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்போ எபேசியர் 4ல மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் நீங்க என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை நீங்க களைந்து போடுங்கள். அதுல என்ன சொல்றாரு, அந்த 4ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்துல இருந்து 32வது வசனம் வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும்.
பாருங்க 25வது வசனத்துல ஒருவருக்கொருவர் நீங்க என்ன பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்லுகிற ஒரு ஆவி இருக்குது, பிசாசும் பொய்யனும் பொய்க்கு. ஆண்டவர் உண்மை உள்ளவர். நீ பொய் சொல்ற அப்படின்னா பழைய வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறாய், புது வஸ்திரம் இல்ல. சின்ன பிள்ளைங்க நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னா பிசாசு பழைய வஸ்திரத்தை உங்க மேல தரிச்சு வச்சிருக்கான். சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்லக்கூடாது, சாதாரண விஷயத்துக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா பொய் யாருடையது? பிசாசுடையது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். விளையாட்டு கூட பொய் சொல்ல வேண்டாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினது என்னவா இருக்கும்? தீமையினால் உண்டாகிறது பாவமா இருக்கும். அதனால உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டீங்களா? தப்பு பண்ணிட்டேன், அம்மா அப்பாட்ட போய் சொல்லுங்க. அதனால ஒண்ணும் நடக்க போறது இல்லை. நம்ம பெரியவங்க எல்லா விஷயத்திலும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர்கிட்ட உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அவருக்கு முன்னாடி உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அவர்கிட்ட பொய் சொல்லாதீங்க. அவருக்கு உங்களை தெரியும். உன் பேர் என்னன்றாரு, பேர் தெரியாமையே கேட்கிறாரு. சமாரியஸ்வரிட்ட எத்தனை புருஷன் வந்திருக்காங்க தெரியாமையே கேட்கிறாரு. எல்லாம் தெரிந்தவர் தான் கேட்கிறாரு. ஆனா நீ உண்மையை சொல்லுகிறாயான்னு கேட்கிறாரு. உண்மையை சொன்ன ஒருத்தருக்கு விடுதலை கிடைக்காம இருந்ததே கிடையாது. இன்னைக்கு ஆண்டு சொல்லி நீ உண்மையை ஆண்டவரிடத்துல பேசினால் இன்றைக்கு உனக்கு விடுதலை நடக்க ஆரம்பித்து விடும். நீ ஆண்டவரிடத்துல பொய் சொல்லுகிறாய், நீ மனிதனிடத்துல பொய் சொல்லுகிறாய், ஊழியக்காரனிடத்துல பொய் சொல்லுகிறாய், மனைவி கிட்ட பொய் சொல்ற, கணவன் கிட்ட பொய் சொல்ற, பெற்றோர்கள் கிட்ட பொய் சொல்ற. இந்த பொய் ஒரு பிசாசு, அது பழைய வஸ்திரம். இது உன்னை அழிச்சிரும். அதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் உண்மையா இருக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. ஒரு புது வஸ்திரத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களை போட்டு ஒரு புதிய மனுஷனை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 26வது வசனத்துல கோபம் கொள்ளாதீங்க. கோபம் ஒரு பழைய வஸ்திரம். கோபத்தின் ஆவி அது ஒரு பிசாசு. கோபத்தை உண்டாக்கி அது மூர்க்கத்தை உண்டாக்கி அது பெரிய பிரச்சனையா கொண்டு என்ன பண்ணிடுறான்? முடித்து விடுகிறான். அது ஒரு பழைய வஸ்திரம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த கோபத்தின் ஆவியை நம்மளை விட்டு எடுத்து போட்டு ஆண்டவரே சாந்தமுள்ள ஆவியை நான் தரித்துக் கொள்றதுக்கு நான் விரும்புறேன். ஆண்டவரே நீங்க விரும்பினால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணா பாபு பிரதர் வைஃப் மல்லிகா சிஸ்டர் போன வாரம் சாட்சி சொல்றாங்க, வீட்டுக்குள்ள எப்போதுமே நான் கோபப்பட்டு தான் இருப்பேன், பிள்ளைங்க மேல கோபப்பட்டு தான் இருப்பேன். ஆனா ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்ததுக்கு கோபமே வர மாட்டேங்குது. அப்ப என்ன தெரியுது? இவங்க விரும்பி கோபப்படல, அந்த ஆவி கோபப்படுத்துகிறது. பல நேரங்களில் நம்ம கோபப்படுறது நம்ம விரும்பி கோபப்படுறது இல்ல, ஆனா அந்த ஆவி அட்டாக் பண்ணும்போது நம்ம கோபக்காரர்களாய் மாறி விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே அடிக்கடி இந்த பழைய வஸ்திரம் வந்து என் மேல விழுந்துருது. ஆண்டவரே பழைய வஸ்திரம் என்ற கோபம் என் மேல விழுகுது. ஆண்டவரே இல்ல இல்ல நான் புது வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். போன வாரம் கோபக்காரமா இருந்து நீங்க வந்தா சிநேகிதனே அப்படின்றார் ஆண்டவர். அந்த கோபத்துக்காக நான் முள்முடி சூடியிருக்கிறேன், அதற்காக நான் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே அந்த கோபம் அந்த எரிச்சல் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த விஷயத்துல நமக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 28வது வசனம், திருடுகிறவனை நீ திருடாமல். திருடக்கூடாது அப்படின்ற. பென்சில் திருடினாலும் பிரச்சனை தான், ரப்பர் திருடினாலும் பிரச்சனை தான், பணம் திருடினாலும் பிரச்சனை தான். நான் சொல்றேன், திருட்டு ஒரு பிசாசு, பழைய வஸ்திரம். நான் பசங்க பக்கத்துல பார்த்தாங்க, ஏசப்பா எனக்குள்ள நீங்க சொல்லுங்க ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. நீ சின்ன வயசுல இன்னைக்கு ஸ்கூல்ல சின்ன விஷயத்தை திருடாத. அண்ணன் தம்பி 2 பேர் இருந்துச்சுன்னா தம்பி கிட்ட அண்ணன் திருடாத, அண்ணன் கிட்ட தம்பி திருடாத. சின்ன விஷயத்தை இப்ப தொடங்குறது பின்னாடி பெரிய திருட்டா என்ன பண்ணிரும்? மனைவி வச்சிருக்கிற பணத்தை தெரியாம எடுத்து போய் செலவு பண்ணாதீங்க ஆண்கள். அது கூட ஒரு திருட்டு தான். நிறைய குடும்பத்துல கஷ்டப்படுறாங்க, மனைவி சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை கொண்டு அழிக்கிறாங்க. ஆண்டவர் திருடாத. கணவன் பணத்தை எடுத்து கணவனுக்கு தெரியாம மனைவி செலவு பண்ணாத, திருட்டு. ஒளிச்சு வைக்காத, திருட்டு. ஓப்பனா இருங்க தேவ சமூகத்துல. அது ஒரு பழைய வஸ்திரம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை நீ வஞ்சிக்காத, திருட்டு. கர்த்தருடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டியதை நீ அனுபவிக்காத, திருட்டு. அனனியா சப்பீராவுடைய விஷயத்துல வஞ்சித்து வைத்தார்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடு. அதுக்கப்புறம் உங்களுடைய மீதமுள்ள காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு முதலிடம் கொடுங்க, திருடாதீர்கள். அது ஒரு பழைய வஸ்திரம். ஆண்டவர் இன்னைக்கு அந்த பழைய வஸ்திரத்தை களைந்து போட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை தரிக்கணும் நமக்கு விரும்புகிற எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? ஹல்லேலூயா. அந்த
அந்த மாதிரி சுபாவம் உள்ளவர்களை பார்த்து நீங்க சிநேகிதனேன்றார் ஆண்டவர். மிரட்டினா கூட நம்ம ஏதாவது சொல்றது சிநேகிதனேன்றார். அதுக்கு மீறி நம்மளால போகவே முடியாது. ஆண்டவரே என்ன மாட்டுங்க ஆண்டவரே, நான் சரணடைஞ்சேன் ஆண்டவரே. சகை கூட நடந்து போகும்போது அந்த அன்பு வர வர இவனால அடக்க முடியல. ஆண்டவரே நாளத்தனையால திரும்ப கொடுத்துறான் ஆண்டவரே, அநியாயமா வந்து எல்லாத்தையும் கொடுத்துறான் ஆண்டவரே. அதே அன்பு இன்னைக்கு உன்னை சிநேகிதனேன்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த அன்பு உன்னை உடைக்கும், இந்த அன்பு உன்னை நொறுக்கும், இந்த அன்பு உன்னை விடுதலையாக்கும்ன்றாரு ஆண்டவரே. இதுக்கு மீறியும் நீ நான் பார்த்துக்கிற ஆண்டவரேன்னா உன்னை நான் நியாயத்திற்குள்ள பார்த்துக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் உன்னை நியாயத்திற்குள்ள பார்ப்பாரு. அன்னைக்கு நீ கண்ணீர் வடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டவரே உங்களுடைய அன்புக்கு நான் கீழ்ப்படிய ஆண்டவரே, எனக்குள்ள அப்படிப்பட்ட திருட்டு சுபாவம் இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க ஆண்டவரே. நான் ஒரு வெளியரங்கமாய் ஒரு ஓப்பன் மைண்டாய் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. அடுத்து கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை அது எப்படி விசுவாசிக்க சரளமா கெட்ட வார்த்தை வருது? கெட்ட வார்த்தை இப்ப டீசெண்டா கெட்ட வார்த்தை எப்படி தெரியுமா? இங்கிலீஷ்ல அந்த வேர்ட் யூஸ் பண்ணி டேஷ், இத சொல்லிட்டு டேஷ். அப்ப நீங்க சொல்லிரலாமே, ஒரு வார்த்தை சொல்லிட்டு டேஷ். ஆமா, அப்ப நீங்க சொல்ல வேண்டியது அது டேஷ் சொன்னா என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. கெட்ட வார்த்தை ஒரு வாயிலிருந்து என்ன பண்ண வேண்டாம், புறப்பட வேண்டாம். நூதனமான கெட்ட பிசாசு நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி தரலாம். நீ இப்படி சொல்லு, ஆனா சொன்னது தானே இல்லையா? சோ நிறைய எங்க வீட்டுல எப்படி லாஸ்ட் வார்த்தை மட்டும் சொல்லலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் இருக்குது இல்ல, கடைசி வேர்டு அது சொன்னாலே தெரியும் இதெல்லாம் சொல்ல வந்த பிரச்சனை ஆயிருக்கு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள கெட்ட வார்த்தை உங்க வாயில வர வேண்டாம். நிறைய இந்த கெட்ட வார்த்தை என்பது தூஷணம் உள்ள நாமம் பிசாசுல நெத்தியில் இருக்குது. அவன் தூஷிக்கிறவன். கெட்ட வார்த்தை மனைவி கெட்ட வார்த்தை இருக்குது. நல்லா இருக்கும், டீசெண்டா இருக்கும், நல்லா பாட்டு பாடி சர்ச்சில் வீட்டில் ஒரு கோவம் வச்சுன்னா முதல்ல கெட்ட வார்த்தை தான் வரும். நீங்க அப்படிப்பட்ட நபர்கள் ஆண்டவர் சிநேகிதனேன்றார். மனதிருக்கு கெட்ட வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. பெண்களுக்கு சில கெட்ட வார்த்தை வந்து கோபத்தினுடைய டாப்புக்கு போனா கெட்ட வார்த்தையா தான் வெளியே வருது. அப்ப உள்ள இருக்கிற பிசாசு வெளியே வந்துச்சா? அது பழைய வஸ்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கெட்ட வார்த்தையிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக தான் நான் சிலுவையில மரிச்சேன் அப்படின்றாரு. அவர் சிலுவையில மரிச்சார். சின்ன விஷயம் நீ விட்டுறாத. சாதாரண கெட்ட வார்த்தை தானே, சாதாரண வார்த்தை தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீ அசால்ட்டா இருக்காத. சாதாரண விஷயத்துக்குள்ள பிசாசு உள்ள போகுது, உன்னை வஞ்சிக்கிறான். சாதாரண விஷயமா உள்ள வந்து உன்னை ஏமாற்றுகிறான். நீ ஆண்டவரே எனக்காக நீங்க மரிச்சீங்க அல்லவா, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொன்னா அந்த கெட்ட வார்த்தையிலிருந்து நீங்க ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். அது ஒரு புது வஸ்திரமா உங்களை மாற்றுகிறார். உங்க வாயில நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து உங்க நாவில் ஆண்டவர் தொட்டு கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்படும்படி அநேகரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வெளியே வருவதாக எத்தனை பேர் விசுவாசம் அது வாஞ்சியே இருக்கு. ஹல்லேலூயா. அடுத்தது 31வது வசனத்துல கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இதுக்கு ஒரே பேரு துர்க்குணம். நம்முடைய குணம் துர்க்குணமா இருக்கக்கூடாது. அதை பாருங்க, கசப்பு உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது, கோபம், மூர்க்கம், கூக்குரல், கத்துறது, தூஷிக்கிறது, அது பிசாசோட கேரக்டர். தூஷிக்கிறது மற்ற எந்த துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க கடவுள் எப்படி நீங்கும்? நான் சொல்றேன் ஆண்டவரே, இந்த பழைய வஸ்திரத்தை எடுத்து போடுறேன் ஆண்டவரே, இந்த சுபாவத்தை விட்டு எடுக்கிற ஆண்டவரே, நீங்க சொல்லாம அது நீங்க உங்களை விட்டு நீங்க ஆண்டவர் சொல்லி இதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்கு அருவருப்பா இருக்குது, எனக்கு ஒரு கசப்பு இந்த சகோதரி மேல வச்சுட்டே இருக்கிறேன், இந்த சகோதரர் மேல எனக்கு ஒரு கசப்பு எரிச்சுட்டே இருக்குது, பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னா அது ஒரு பிசாசு. அந்த பிசாசை ரொம்ப நாள் உங்களுக்குள்ள இருக்க விடாத. அந்த பிசாசை வச்சுட்டு ரொம்ப நாள் நீ ஆராதிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் படம் எடுத்து வெளியே வந்துடும், என்னைக்காவது ஒரு நாள் வேலையை காமிச்சிடும். அந்த கசப்பு உள்ள இருக்கும் போது நீ தேவனை உண்மையாய் ஆராதிக்க முடியாது. அந்த கசப்பு உள்ள இருக்கும் போது நீ பண்ணுகிற ஆராதனை எல்லாம் மாய்மாலமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை பரிசோதனை பண்ணுகிற ஆண்டவர் சொல்றாரு, யார் மேலேயாவது உனக்கு கசப்பு இருந்தா ஆண்டவரே என்னால இதை மன்னிக்க முடியலப்பா, இந்த கசப்பு எனக்குள்ள இருக்குது, அதை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரேன்னு சொன்னா இன்னைக்கு அவருடைய விடுவிக்கிற வல்லம் உங்களை அதை எடுத்து போட்டு ஒரு புது வஸ்திரத்தை உங்களுக்கு தரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும். எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க இருக்கிறோம், ஊழியர் செய்யறவங்க எங்களை பார்த்தா நல்லா சிரிச்சு நாங்க என்ன நினைச்சிட்டோம்னா, ஓ இப்படிதான் இந்த சிஸ்டர் இருப்பாங்க போல, இப்படிதான் இந்த பிரதர் இருப்பாங்க போல. ஆனா பின்னாடி சில நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தா அந்த சிஸ்டர் எடுத்து பேசுறாங்க, அந்த சிஸ்டர் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறாங்க.
அந்த சிஸ்டர் சக்சஸ் கேட்டுறாங்க, இந்த பிரதர் இப்படி பேசிட்டாரு. அப்போ பாஸ்டர் கிட்ட ஒரு வேஷம், மற்ற சகோதரர்கிட்ட ஒரு வேஷம், அது வேண்டாம். ஆண்டு சொல்லி சபையில உள்ள எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சிருக்காரு. உங்களை எப்படி அழைச்சாலும் அப்படியே அவங்களே அழைச்சிருக்காரு. எல்லாரும் விஐபிஸ், எல்லாரும் விருந்தாளிகள். நீ மற்றவங்க கிட்ட கோபப்படாத, எரிச்சலா இருக்காங்க, மற்றவங்க கிட்ட உதாசீனமா பேசாத. மற்றவங்க ஒரு கருத்தை சொல்ல வர்றாங்கன்னா அதை கனப்படுத்துங்க. இப்ப ஊழியக்காரர் ஒரு சொல்ல வர்றாங்கன்னா பிடிக்கிறோம் பிடிக்கல நின்று கேட்கறீங்களா, அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கேளுங்க, மற்றவங்க கிட்ட பேசுங்க. நீங்க சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கிறீங்க? நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவா இல்லைன்னா அது பிசாசு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன உருக்கம், உங்களுக்கு மற்றவங்களை பார்த்து மனது உருகல அப்படின்னா அது பிசாசு. மற்றவர்களுக்கு அவருடைய பிரச்சனை பார்த்து உங்களுக்கு ஒரு மனது உருக்கம் வரணும். ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே, ஐயோ அவங்க பலவீனமா இருக்கிறாங்களே. சிலர் சிலர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறது, விசாரிக்கிறது இல்லை. நல்லா இருக்கிறீங்களா, போன வாரம் ஏன் வரல, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே என்னாச்சு, விசாரிக்கிறது இல்லை. அது என்ன, அது மனதுருக்கம் இல்ல உள்ள, அது பிசாசு. இயேசுடைய கேரக்டரே மனதுருக்கம். ஆண்டவர் சொன்னாரு, அப்படிப்பட்ட பிசாசு உங்களுக்குள்ள இருந்துட்டு வெளியே நம்ம சர்ச்சுக்கு வர வைக்கிறோம், வெளியே நம்ம பாட்டு பாடுறோம், வெளியே நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா ஆண்டவர் பார்த்துட்டாரு, சிநேகிதனே சிநேகிதியே, உனக்குள்ள ஒரு கசப்பு இருக்குது, உனக்குள்ள ஒரு கோபம் இருக்குது, உனக்குள்ள ஒரு திருட்டு சுபாவம் இருக்குது, உனக்குள்ள ஒரு மனதுருக்கம் கிடையாது, நீ மன்னிக்கவே மாட்டேங்கிற. கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்ச மாதிரி நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சுன்னு சொன்னா, நீ ஒரு புது சிருஷ்டியா இருந்தா, நீ மறுபடியும் பிறந்தா, நீ யார் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வரும். ஆனா நீ அதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னா உனக்குள்ள இன்னும் பழைய வஸ்திரம், நீ இன்னும் பழைய பாவத்துக்குள்ள இருக்கிற, பழைய சுபாவத்துக்குள்ள இருக்கிற. இது அழிச்சு போயிடும், இது உன்னை அழிச்சு போட்டுரும், இது உன்னை நரகத்துக்குள்ள கொண்டு போயிடும். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு முன்பாக மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கிற எல்லா சுபாவத்திலிருந்தும் எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவர் இன்னைக்கு நீங்க சொன்னா, இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிற ஒரு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் பாருங்க, உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல, உங்களை திட்டணும்னு நினைக்கல. அவர் பக்கத்துல வந்து சிநேகிதனே அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனையோ பேரு நல்ல வஸ்திரம் தரிச்சிருப்பது, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற? எத்தனையோ பேர் விடுதலையா இருக்காங்களே, நீ ஏன் விடுதலை ஆகல? எத்தனையோ பேர் சந்தோஷமா ஆராதிக்கிறாங்களே, உன்னால ஏன் முடியல? எத்தனையோ பேர் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை. அதே தெய்வம் தானே நானு, உனக்காக நான் உயிர் கொடுத்திருக்கிறேனே, உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேனே, நீ ஏன் விடுதலை ஆகல? நீ ஏன் உன் சுபாவத்துல மாறல? உன் கேரக்டர் ஏன் மாறல? உன் குடும்ப வாழ்க்கை ஏன் மாறல? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஏன் மாறல? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏன் மாறல? அந்த ஆதங்கத்தோட ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து சிநேகிதனே அப்படின்றாரு. அவரை துக்கப்படுத்தாதீர்கள், அவரை வேதனைப்படுத்தாதீர்கள். ஆண்டவரே, எனக்காக நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே, இந்த சின்ன விஷயம் எனக்குள்ள இருந்து எனக்கு பழைய வஸ்திரமா மாத்திட்டு இருக்குது, என்ன இன்னைக்கு நான் அதை எடுத்து போட்டேன் ஆண்டவரே. எதா இருந்தாலும் சரி, எனக்கு நீங்க தான் முக்கிய ஆண்டவர்னு சொல்லி யார் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு புது வஸ்திரத்தை போட்டு உங்களை ஆண்டவர் அழகு பார்க்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை புது வஸ்திரம் போடுறது? பல நேரங்கள்ல இந்த புது வஸ்திரத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது அப்படின்னா, அந்த அதிகாரத்துல 23வது வசனத்துல, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது அவர் தான் என்ன பண்ணுவாரு? பாவத்தை குறித்து, நீதி குறித்தும் நியாயத்தை குறித்து என்ன பண்ணுவாரு? கண்டித்து உணர்த்துவார். அப்ப என்ன பண்ணணும்னா, எனக்கே தெரிய மாட்டேங்குது, எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியலையே, இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்துச்சு, இப்படி யாராவது நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, முதல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆவியானவரை எனக்குள்ள நீங்க உணர்வு கொடுங்க. இந்த மாதிரி ஆராதனையில நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. துதி ஆராதனையில கலந்து கொள்ளுங்க, சாயங்கால ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க, உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் எந்த நேரத்திலும் உங்களுக்கு அந்த உணர்வை கொடுப்பார். யாரை கொண்டாலும் உங்ககிட்ட பேசுவார். ஆவியானவர் எப்படி வேணாலும் கிரியை, கழுதை கொண்டு கூட பேசுவார். பாஸ்டர் வந்தாலும் வருவோம் அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. யாரை கொண்டு வேணாலும் ஆண்டவர்களோட என்ன பண்ணுவாரு? பேசுவார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற இடத்துக்கு நீங்க போகணும். முதல் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு கொஞ்சம் முதல்ல கண்டித்து என்ன பண்ணுவாரு? உணர்வை கொடுப்பார். அந்த உணர்வு வந்தோடனே, ஆமாண்டவர் எனக்குள்ள இது இருக்குது, எனக்குள்ள இந்த கசப்பு இருக்குது, நான் போய் சொல்றேன், நான் இந்த மாதிரி திருடுறேன், எனக்குள்ள இப்படி ஒரு சுபாவம் இருக்குது என்று நீங்கள் உணர்ந்த உடனே 2 Corinthians 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியையோ உனக்காக சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி
அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி பரிகாரியாய் மரித்த இயேசு அவர்தான் கர்த்தர். அந்த கர்த்தர் தான் இப்ப ஆவியாய் வந்திருக்கிறாரு. அன்னைக்கு உங்களுக்காக மரித்தவர் இன்னைக்கு விடுவிக்கிற ஆவியானவராய் உங்களுக்குள்ள வெளிப்படுவார். ஹalleluya, ஹalleluya. ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் விடுதலை அடைய ஆரம்பித்து விடுவீர்கள். பாவ கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும், பாவ சுபாவங்கள் உடைய ஆரம்பிக்கும், பாவத்தினுடைய அந்த கிரியைகள் எல்லாம் அழிய ஆரம்பிக்கும், பிசாசின் கிரியைகள் அழிய ஆரம்பிக்கும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள். புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொள்வீர்கள். ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது? இன்னைக்கு கண்களை கூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறோம். பரிசுத்த ஆவியானவரே, என்னை பரிபூர்ணமா நான் ஒப்பு கொடுக்கிறேன்.